வழியா இஸ்ரேல் ஹமாஸ்க்கான போர் முடிவுக்கு வருதா? காசா மக்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதா? இந்த கேள்வி எழும். காரணம், இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகுவும் அறிவிச்சிருக்காங்க காசாவுக்கான ஒரு புதிய அமைதிக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த திட்டத்தை ஹமாஸ் தரப்புல ஓகே பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. என்ன நடக்குது? இந்த திட்டத்தில் அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்ன? இதெல்லாம் காசாவுக்கு ஒத்து போகுமா? காசா மக்களுக்கு இதன் மூலமாக பயன் கிடைக்குமா அப்படின்றத நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவதா, இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் தான் இந்த அமைதிக்கான திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை தலைமை எடுத்து செய்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஒத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர். ஆனால் ஹமாஸ் தரப்புல இருந்து இன்னும் பதில் பெறப்படலை. இது முக்கியமான விஷயம். அப்போ இந்த திட்டத்துக்கு ஹமாஸ் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. சரி, இப்போ இந்த திட்டத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா, இப்போ ஹமாஸ் இந்த திட்டத்துக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்கு. இதை கேட்கும்போது அப்போ நல்ல விஷயம் தானே, போர் நிறுத்தம் வந்துடும் இல்லையா அப்படின்னு தான் நமக்கு தோடும். ஆனால் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உடனடியாக போர் நிறுத்தம் வந்த உடனேவே எல்லா வகையிலையும், அதாவது வான்வழியாக தாக்குறது, அதே மாதிரி பாம் மூலமாக தாக்குறது, இப்படி பல்வேறு வகையான தாக்குதல்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் இராணுவம் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. My plan calls for the creation of a new international oversight body, the Board of Peace, we call it, the Board of Peace, sort of a beautiful name, the Board of Peace. Working with the World Bank and others, it will be responsible for recruiting and training a new government that will be made up of Palestinians along with highly qualified experts from all around the world. Hamas and other terrorist factions will play no role in the board, but they'll play no role in the governance of Gaza at all. அவ்வளோதானா, அதோடு முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தான். அதுக்கு பிறகு இவங்க ஹாஸ்டேஜஸ் பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, பிணை கைதிகள். அதாவது இஸ்ரேலில் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 தாக்குதல் நடத்துச்சு. ஹமாஸ் அங்கே தாக்குதல் நடத்தினாங்க. அப்போது 1200 பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டாங்க. 250 இஸ்ரேலியர்கள் ஹமாஸால் பிணை கைதிகளாக பிடித்து காசாவுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அந்த 250 பேரில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின்படி சிலர் இஸ்ரேலுக்கு திரும்பிட்டாங்க, சிலர் உயிரிழந்து அவங்களுடைய பிணங்கள் ஒப்படைக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போ மீதம் 48 பேர் ஹமாஸ் வசம் இருக்கிறதா நம்பப்படுது. அது மட்டும் கிடையாது, அதில் 20 பேர் உயிரிழந்துட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அப்போ இதன் அடிப்படையில் இறந்தவங்களா இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இஸ்ரேலியர்கள் அனைவரையும் திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் முதல் கண்டிஷன் ஹமாஸுக்கு. இதுக்கு ஒப்புக்கொண்ட உடனேவே இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துடும். இஸ்ரேல் எந்த வகையிலையும் தாக்குதலை நடத்தாது. ஆனால் அவங்க முழுமையாக காசாவில் இருந்து வெளியில் வரமாட்டாங்க. அங்கங்கே அவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அடிப்படை வசதிகள், உணவு, மருந்து, தண்ணீர், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உடனடியாக காசா மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே எல்லாம் செய்யப்படும் அப்படின்றது தான் முதல் கட்டமாக இருக்குது. இதுலேயும் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹோஸ்டேஜஸ் ஒவ்வொருத்தரையும், பிணை கைதிகள், இஸ்ரேலிய பிணை கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்டால் அதற்கு பதிலாக இப்போ இறந்தவங்க ஒருத்தரோட உடலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக காசாவை சேர்ந்தவங்க உயிரிழந்தவங்க 15 பேரோட உடல்கள் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ற ரீதியில் இந்த கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த ஹோஸ்டேஜஸ் எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அடுத்ததாக இவங்க முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கே வராங்க. அங்கே தான் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதில் தான் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் தான் ஹமாஸ் ஒத்து போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இப்போது இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு காசாவுடைய வளர்ச்சியையும் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்று அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுது. அதில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹமாஸ் ஒட்டு மொத்தமாக அவங்களோட அமைப்பில் யாருமே வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்களை வைத்துக்கக்கூடாது, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவங்க கைவிட்டுடணும் அப்படின்றத முதல் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டுப்பாடு பார்த்தோம் அப்படின்னா, காசாவில் எந்த வகையிலையும்
அவங்க அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ செயல்படக்கூடாது அப்படின்றது இரண்டாவது கண்டிஷனாக இருக்குது. சரி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா இதை முன்னெடுத்து வேற செல்லுது. அப்போது முன்னாடியே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இல்லையா, காசாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நல்ல நகரமாக மாற்றிடலாம், காசாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வேறு இடத்துக்கு இடம்பெயர வச்சுட்டு அதை ஒரு பெரிய தொழில்நுட்ப ரீதியான ஒரு நல்ல நகரமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கான வகையாக தான் இதை செய்கிறாரோ அப்படின்ற கேள்வி நமக்கு எழும். ஆனால் அந்த வகையில் இல்லை அப்படின்றத சொல்லி காட்டணும் என்பதற்காகவோ என்னவோ இதில் குறிப்பிட்டிருக்காங்க. காசாவில் இருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக போகலாம், அவங்களுக்கு வழிவிடப்படும். அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ பேசேஜ், எந்த வகையிலையும் எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான வழித்தடம் அமைத்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காசா மக்கள் காசாவிலேயே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான அனுமதி கொடுக்கப்படும், அவங்க அங்கே வாழ்ந்துக்கலாம், அதில் எந்த இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹமாஸ் மட்டும் எந்த வகையிலையுமே நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக அதே மாதிரி ஆயுதங்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது எதை முன்னிட்டு அப்படின்னு இவங்க தரப்பில் குறிப்பிடப்படுதுன்னா, எதிர்காலத்தில் எந்த வகையிலையும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் வரக்கூடாது அப்படின்ற ரீதியில் தான் இவங்க தரப்பில் இருந்து சொல்லப்படுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹமாஸ் எந்த வகையிலையும் அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த போருக்கு முன்பு ஹமாஸ் அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ காசாவுடைய நிலை என்னவாகும்? அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டி கிடைக்கும், சரி, ஆனால் இவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிருக்காங்களே, இனி அவங்களோட முன்னேற்றம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எழும்போது இதுக்காக இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அமைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சர்வதேச அளவிலான அமைதிக்கான ஒரு குழு. இது யார் தலைமையில் அமையும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட தலைமையில் இந்த குழு அமைக்கப்படுது. இதில் பிற நாடுகளோட பிரதிநிதிகளும் இருப்பாங்க. முக்கியமாக பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேரும் இதில் இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேறு எந்தெந்த நாடுகள் இதில் இருக்கும் அப்படின்றது தொடர்பாக தெளிவாக இதில் சொல்லப்படலை. இவங்களும் இருப்பாங்க. பாலஸ்தீனம், அதாவது காசாவில் பாலஸ்தீனத்தோட நிர்வாகம் அமையும். எப்போ காசாவில் முழுமையாக, அதாவது வளர்ச்சி அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க போகிறாங்களோ அப்போ இதெல்லாம் கலைத்துட்டு பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கு தேவையான நிர்வாகத்தை அங்கே பொருத்திக்கலாம், இது மக்கள் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. இப்போது உடனடியாக ஹமாஸ் எல்லா விதத்திலையும் அங்கே இருந்து டிஸ்மேண்டில் செய்யப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்தில் ஒரு குழு அமைக்கப்படும். அது எப்படி இருக்கும்னா, தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக எந்த விதமான பாலிடிக்ஸும் பண்ணாத ஒரு புதுமையான குழு, கலவையான குழு அமைக்கப்படும் அப்படின்றது தான் அதோட சுருக்கம். இப்போ அந்த வகையில் இந்த குழு எப்படி செயல்படுறாங்க, அதை யார் நிர்ணயிக்க போகிறா, இவங்க வளர்ச்சியை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்றத யார் நிர்ணயிக்க போகிறா அப்படின்றது தொடர்பாக இந்த திட்டத்தில் எந்த விதமான ஒரு ப்ராமிஸும் கொடுக்கப்படலை, எந்த விதமான உறுதியும் அளிக்கப்படவில்லை. அப்போது இதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் அவங்க கொடுக்காத சமயத்தில் இது எப்போ நிகழும், ஒருவேளை இந்த விஷயத்தை அப்படியே தள்ளி போட்டுட்டே போகிறதுக்காக பண்ணப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் இதில் இவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், இப்போ காசா பசிப்பட்டினியில் தவிச்சு வருது. அந்த வகையில் இனிமே இஸ்ரேலும் சரி ஹமாஸும் சரி இரு தரப்புலையுமே எந்தவித இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ஐநா மாதிரியான அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் மட்டுமே அங்கே இருந்து உலகத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகள், உதவிகளை அங்கே எடுத்து செல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களே உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அப்போ இதுவே இப்போது காசா மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக தான் இருக்கும். இதை இவங்க குறிப்பிடுறது காசா மக்களுடைய நிம்மதிக்காக, அவங்க நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நிம்மதிக்காக இந்த ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் பாலஸ்தீனம் அப்படின்னு தனியாக அவங்க நாடை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இதில் இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஹமாஸ் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கும் இவங்க ஒரு டாட் வச்சுருக்காங்க. அமெரிக்க அதிபர் இந்த திட்டத்தை பற்றி ப்ரீஃப் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸை தவிர எல்லாருமே இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஹமாஸ் மட்டும்தான் ஒத்துக்கணும், அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்ற ரீதியில் பேசியிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காரு, ஹமாஸ் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒத்துக்கிட்டு நடுவில் இதில் ஏதாவது சிக்கல் கொடுத்தாலும் சரி, எப்படி அக்டோபர் 7 தாக்குதல் நடந்துச்சோ அந்த மாதிரி ஏதாவது அவங்க முயற்சி பண்ணாலும் சரி, எங்களுக்கு தெரியாமல் அவங்க ஏதாவது பண்ணால் ஒட்டு மொத்தமாக நாங்கள் கையில் எடுத்துருவோம் காசாவை, அதுக்கு பிறகு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதமர் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு. அப்போ இது நிச்சயமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் அமையும்.
ஹமாஸால் இப்போ பிளானை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, அக்செப்ட் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா சில விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கான தேவை அப்படின்றது காசா மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவை. அவங்களுக்கான உணவு, தண்ணீர், மருந்துகள், அவங்க அங்கே வாழறதுக்கான அடிப்படை தேவைகள். இதுதான் இப்போ முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் கிடைக்குதே, இந்த பிளானுக்கு ஹமாஸும் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நினச்சா கூட இதற்கு முன்பு இஸ்ரேலே போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கிட்டு அதுக்கு பிறகு தாக்குதல் நடத்தின வரலாறும் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் இஸ்ரேலையும் சரி ஹமாஸையும் சரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க முறையாக போர் நிறுத்தத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இதுவும் ஏற்கனவே நாம் செய்திகளில் பார்க்குற மாதிரி போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அமையுமா அப்படின்றது தான் ஒரு அச்சமாகவும் இருக்குன்னு சொல்லலாம்.